வணக்கம். விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அக்கா தார்கை கத்பட் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளை குறித்து அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் அவங்களுக்கு வந்திருக்கு. நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அக்காவுக்கு கண்டிப்பாக உதவ வேண்டும், மக்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளை எடுத்துரைக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசையா இருக்கு. அதன் அடிப்படையில் என்னுடைய சில கருத்துக்கள் அக்காவுக்கு எனக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நான் கற்றுக்கொண்ட சில விஷயங்களை அக்காவுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. அக்கா ஒரு நேர்காணல்ல நாம் தமிழர் கட்சி என்ன கொள்கை இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க. நான் கேட்கிறேன், நாம் தமிழருடைய கொள்கை தான் என்ன? உண்மையாவே காங்கிரஸ் கட்சியில இத்தனை ஆண்டுகளாக அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க. அவங்க காங்கிரஸ் கட்சியில எந்த அளவுக்கு ஊறி போய் பயணிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த கேள்வியில நமக்கு தெரியுது. அப்படின்னா ஒரு குதிரை இருக்குன்னா குதிரைக்கு கண்ணை ரெண்டு பக்கமும் கட்டி விட்டுருப்பாங்க. அவங்களுடைய அந்த குதிரையோட கவனம் சிதறக்கூடாது, அது ஒரு ரன்னிங் ரேஸ்ல ஓடுது அப்படின்னா அந்த குதிரையோட கவனம் சிதறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குதிரையோட கண்ணை கட்டி விட்டுருப்பாங்க. அதே மாதிரி தான் நான் அக்கா தார்கை கத்பட் அவர்களையும் பார்க்குறேன். ஒரு பொதுவான அரசியல் அனுபவம் இல்லாமல், ஒரு பொதுவான அரசியல் பார்வை இல்லாமல் காங்கிரஸ் கட்சியிலேயே தன்னை எந்த அளவுக்கு ஈடுபடுத்தி இருக்காங்க, காங்கிரஸ் கட்சிக்காக தன்னுடைய எண்ணம், செயல், சிந்தனை அத்தனையும் எந்த அளவுக்கு அவங்க அர்ப்பணிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த கேள்வியில நமக்கு தெரியுது. ஸோ இருந்தாலும் அக்கா நாம் தமிழர் கட்சியின் கொள்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான பதிலை நம்ம கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். நாம் தமிழர் கட்சியின் கொள்கை அப்படின்னு பேசணும்னா நம்ம நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆட்சி வரைவு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகமே வெளியிட்டிருக்காங்க. முடிஞ்சா அக்கா அந்த புத்தகத்தை உங்களுக்கு தெரிஞ்ச யாரிடம் வாங்கி அதை படிக்கணும். அப்படி புத்தகம் கிடைக்கலன்னா அக்கா எங்களை தொடர்பு கொள்ளலாம். அக்காளுக்கு புத்தகம் கிடைப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு பண்றோம். அப்படியும் இல்லைன்னா நீங்களே போய் இணையதளத்தில் தேடலாம். நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி வரைவு திட்டம் அப்படின்னு சொல்லி நீங்க கூகுள்ல போட்டாலே அதுல நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகள் என்ன, நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி வரைவு திட்டம், நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் ஆட்சிக்கு வருதுன்னா எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த மண்ணில் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அதுல தெளிவாக இருக்கும். அக்கா அதை படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அதுல அந்த ஆட்சி வரை திட்டத்தில் இருக்க எல்லா விஷயங்களையும் பத்தி பேசணும்னா இந்த ஒரு வீடியோ பத்தாது. ஸோ என்னால முடிஞ்ச ஒரு சில விஷயங்களை மட்டும் அக்காளுக்கு நான் தெளிவுபடுத்துறேன். அக்கா இந்த காணொலியிலே, இந்த நேர்காணலே ஒரு 2 விஷயங்களை பேசியிருப்பாங்க. ஒன்று, இந்த விளவங்கோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரப்பர் தோட்ட தொழிலாளர்கள் அதிகமா இருக்காங்க. இந்த விளவங்கோடு தொகுதிக்கே ஒரு அடையாளம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா அந்த ரப்பர் தோட்ட தொழில் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க. இதிலே நாம் தமிழர் கட்சியின் ஒரு கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது அக்காளுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அந்த ரப்பர் தோட்ட தொழிற்சாலைகள் இங்க எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா காமராஜர் ஐயா ஆட்சி காலத்துல தான் இங்க உருவாக்கப்படுது. காமராஜரின் ஆட்சி இந்த மண்ணில் எப்படி இருந்ததுன்னா மண் சார்ந்த வளங்களை வைத்து அந்த பகுதியில் இருக்க மக்களுக்கு எப்படி வருமானத்தை ஈட்டி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வையில தான் ஐயா காமராஜரின் பார்வை இருந்து அதன் அடிப்படையில் தான் இந்த குமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரப்பர்கள் அதிகம் விளையக்கூடிய பகுதி. அதன் அடிப்படையில் தான் ஐயா முதலாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரப்பர் தொழிற்சாலை உருவாக்கியது ஐயா காமராஜர் தான். அதன் அடிப்படையில் தான் இன்று வரைக்கும் அந்த ரப்பர் தொழிற்சாலைகள் இருந்துட்டே இருக்கு. ஆனா அதுல காமராஜர் ஐயாவுக்கு பிறகு அந்த ரப்பர் தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் முன்னேறுவதற்காகவும் அந்த ரப்பர் தோட்ட தொழிற்சாலைகள் முன்னேற்றத்திற்காகவும் இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி செய்தது என்ன? ஐயா காமராஜருக்கு பிறகு இந்த மண் சார்ந்த வளங்களை மேம்படுத்துவதற்காகவும் அந்த வளங்கள் சார்ந்து மக்களின் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காகவும் இந்த காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக இத்தனை ஆண்டுகள் பல காங்கிரஸ் கட்சி சார்ந்த அதிகப்படியான இந்த விளவங்கோடு தொகுதியில் நடந்த தேர்தலில் அதிகப்படியான தேர்தல்கள் வெற்றி பெற்றவர்கள் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்கள் தான், காங்கிரஸ் கட்சி சார்ந்தவர்கள் தான் வெற்றி பெற்று இங்க சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்காங்க. அந்த ரப்பர் தோட்ட தொழிற்சாலைகளின் வாழ்வாதாரம் பெருகுவதற்காக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தெரியும் ரப்பர் தோட்ட தொழிலாளர்கள் ஒரு 15 நாட்கள் தொடர் போராட்டத்தை நடத்தினாங்க. அந்த விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் ஊதிய உயர்வு கேட்டும் வேலை வாய்ப்பை உறுதி செய்ய கோரியும் அந்த போராட்டத்தை நடத்தினாங்க. அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏவாக இருந்த விஜயதரணி அவர்கள் ஒரு நாள் அந்த இடத்துல போய் மக்களை சந்தித்தார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வைக்கிறேன். ஏன்னா காங்கிரஸ் கட்சியின் கொள்கைன்னு சொல்றீங்க, காங்கிரஸ் கட்சி கொள்கை இருக்கு, நாம் தமிழர் கட்சி கொள்கை இல்லைன்னு சொல்றீங்க. நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, அதனால நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கு கிடைக்கிற மேடைகளில் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மக்கள் போராட்டங்கள் மக்களோட கூட நின்றுட்டு இருக்காங்க. அந்த மண் சார்ந்த வளங்களை பெருக்க வேண்டும், இயற்கை அழிவை தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு ஐயா காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த ரப்பர் தோட்ட தொழிற்சாலைகளை மூடுவதற்கான முயற்சியை காங்கிரஸ் கட்சி இந்த மண்ணில் செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது மக்கள் அனைவருக்கும் தெரியும்.
தாரை கத்பட் அவர்கள் இப்போ விளவங்கோடு தொகுதிக்குள்ளாடி இப்போதான் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் மேற்கு மாவட்ட தலைவராக இருந்த போது அந்த பகுதியில் வந்து பயணம் செய்து அந்த பகுதி மக்களோட உரையாடி இருந்தால் அந்த விஷயம் வந்து அக்கால் தெரிஞ்சிருங்க. இப்போ தான் எம்எல்ஏவாக வந்து ஒரு மாதம் கூட ஃபுல்லாக ஆகலை. அக்கா வந்து போக போக இந்த விஷயங்களை வந்து அக்கா கண்டிப்பாக தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதையும் கடந்து இன்னொரு கேள்வி அந்த நெறியாளர் வந்து அக்கால்கிட்ட கேட்குறாங்க. காங்கிரஸ் கட்சி பெண்களுக்கான சரியான மரியாதை கொடுப்பதில்லை அப்படின்றத நீங்க மறுக்கிறீங்க. 2 பேருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். பெண்கள் 2 பேர் போட்டி போட்டிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியில வந்து பெண்களை புறக்கணிக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அக்கால்கிட்ட கேட்டிருப்பாரு. அப்போ இல்ல காங்கிரஸ் கட்சியிலேருந்து 2 பெண்களுக்கு வந்து இடம் கொடுத்திருந்தாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அக்கா சொல்றாங்க. ஒரு தேர்தல் நடக்குது, சட்டமன்ற தேர்தல் 234 தொகுதிகளில் தேர்தல் நடக்குது. பாராளுமன்றம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து 40 தொகுதியில தேர்தல் நடக்குது. இவ்வளவு தொகுதிகள் இருக்கிற இடத்துல காங்கிரஸ் கட்சிக்கு வந்து 2 பெண்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பது வந்து காங்கிரஸ் கட்சி பெண்களை மதிக்குது, அப்படி பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குது அப்படின்னு ஆகுமா? இப்போ ஒட்டுமொத்த உலகமே பேசிட்டு இருக்கு பெண்களுக்கு வந்து சம உரிமை கொடுக்க வேண்டும் அப்படின்னு பேசிட்டு இருக்கக்கூடிய இடத்துல பெண்களுக்கு வந்து 2 இடங்களை கொடுத்து விட்டு பெண்களுக்கு 2 இடம் கொடுத்திருக்கு காங்கிரஸ் கட்சி அப்படின்னு சொல்லி அக்கா தாரை அவர்கள் பேசுறது வந்து ஒரு வேடிக்கையா இருக்கு. அது மட்டும் இல்ல, நாம் தமிழர் கட்சி வந்து தங்களுடைய ஆட்சி வரைவு திட்டத்திலே வச்சிருக்காங்க ஆணுக்கு பெண் சமம் இல்ல ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கறது வந்து நாம் தமிழர் கட்சியின் தத்துவம். அதன் அடிப்படையில் நடந்து முடிஞ்ச அத்தனை தேர்தல்களிலும் 234 தொகுதிகளிலும் ஆணுக்கு பெண் சமமாக வந்து சம வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கடந்த பாராளுமன்ற தேர்தல்களிலும் 40 தொகுதிகள் 20க்கு 20 என்று ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான வாய்ப்பை வந்து நாம் தமிழர் கட்சி வழங்கி இருக்கு. இது எதுவுமே தெரியாம அக்கா வந்து நெறியாளர்கள் கேள்வி கேட்டதும் நாம் தமிழர் கட்சி அவங்களோட கொள்கை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்பது வந்து அக்காவோட பொது அரசியல் அறிவு எப்படி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது காட்டுது. அது மட்டும் இல்ல, அக்காளுக்கு ஒருவேளை ஒரு எண்ணம் இருந்திருக்கு. இத்தனை ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சியில வந்து பயணிச்சிட்டு இருக்காங்க. அரசியல் கட்சிகள் என்றாலும் சரி, அரசியல் தலைவர்கள் என்றாலும் சரி, அக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்வை இருக்கலாம். ஈழத்துல போர் நடந்தப்போ வந்து தமிழ்நாட்டில இருந்து தமிழின தலைவர்களை வந்து உங்களை குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மந்திரி பதவி தாரோம் அப்படிங்கிற அடிப்படையில வந்து அந்த பதவி மோகத்தை கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி வந்து என்னதான் பண்ணாலும் வந்து அடங்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து ஒரு விஷயத்துல வந்து தலையிட்டாங்கன்னா அந்த விஷயம் முடியாம வந்து பின்வாங்காம இவ்வளவு வெறித்தனமா நிக்கிறாங்களே, இவங்க வந்து எப்படி அரசியல் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களுக்குள்ளாடி வந்திருக்கலாம், ஒருவேளை வந்திருக்கலாம். அது மட்டும் இல்லை, இவங்க வந்து இந்திரா காந்தி அம்மையார் கைது செய்யப்பட்ட போது நம்ம வெள்ளியோட்டில் வந்து நம்ம மக்களே 12 பேரை வந்து ஓடுற பஸ்ல வந்து தீ விட்டு கொளுத்துனாங்க. இப்போ வந்து சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்படுறாரு. அண்ணன் சீமான் வந்து கைது செய்வதற்கான முயற்சியை வந்து காவல்துறை எடுக்குது. ஆனா இந்த இடங்கள்ல வந்து நாம் தமிழர் கட்சியினர் வந்து ரொம்ப அமைதியா இருக்காங்க. அது எப்படி இவர்களால முடியுது? இவர்கள் வந்து உண்மையாவே அரசியல் தான் பண்றாங்களா? இவர்களுக்கு வந்து இவருடைய அரசியல் எப்படிப்பட்ட அரசியல் சொல்லி அக்காளுக்கு புரிஞ்சு அவங்களுக்குள்ள எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். இந்த கார்த்திக் சிதம்பரம் இப்போ கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த ஊழல் குற்றச்சாட்டுல வந்து கைது செய்யப்பட்டார். அந்த கைது செய்யப்பட்ட போது கூட அனைத்து காங்கிரஸ் கட்சியினரும் அனைத்து ரயில் நிலையங்களும் முன்பு நின்று ரயில் மறியல் போராட்டம் நடத்தினாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியிலிருந்து இதுவரை எத்தனையோ பேரை கைது பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க வந்து எந்த ஒரு போராட்டம் நடத்த மாட்டேங்கிறாங்க, அமைதியா உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கறாங்க. காங்கிரஸ் கட்சி இங்க அரசியல் தான் பண்ணுது. அரசியல் பண்ணதுனாலே அடிப்படையை வந்து நம்ம வந்து அரசியல் தலைவர்கள் கைது செய்யப்படும் போது 10 பஸ்ஸையாவது கொளுத்தணுமே, ஆனா இவங்க எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களுக்குள்ளாடி இருந்திருக்கலாம். நாங்க வந்து காங்கிரஸ் கட்சி இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்று கட்சி, ஒரு மாற்று அரசியலை இங்க முன்வைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து அக்காளுக்கு புரியல. அக்காளுக்கு கூடிய விரைவில் வந்து புரியும். அக்காள் வந்து நாம் தமிழர் கட்சியில் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அக்கா நாம் தமிழர் கட்சியில் இணைவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னா, அக்கா இந்த இன்டர்வியூ தொடக்க ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்தை பேசியிருப்பாங்க. அக்கா வந்து இங்க வந்து மேற்கு மாவட்ட தலைவராக இருந்த போது விஜயதரணி அவர்கள் தான் வந்து மேலிடத்துல பேசி வந்து அக்காளை வந்து அந்த பதவியிலிருந்து நீக்க செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப சங்கடமா பேசியிருப்பாங்க. இவர்களை வந்து அக்கா தாரை கத்பட் அவர்களை இந்த மாவட்ட தலைவர் பதவியிலிருந்து நீக்கிற போது கூட நாம் தமிழர் கட்சி அதற்கு வந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்த பலர் வந்து அதுக்கு வந்து கண்டனம் தெரிவித்து சமூக வலைத்தளங்களில் வந்து பதிவு போட்டாங்க. ஏன்னா நான் அக்காவின் சமூகத்தை குறிப்பிட்டு அக்காவின் சமூகத்தின் பெயரால் அக்காளுக்கு வந்து அந்த பதவி அக்காளிடமிருந்து பறிக்கப்பட்டது. அது அக்காவுக்கு நன்றாக தெரியும். அக்கா வந்து ஒரு மீனவ பெண் என்பதாலேயே வந்து அக்கா வந்து அந்த பதவிக்கு தகுதி இல்லாதவர் என்று சொந்த கட்சிக்காரர்களை அவர்கள் மீது குற்றச்சாட்டை வைத்து அவர்களை வந்து அந்த பதவியிலிருந்து நீக்குவதற்காக எந்த அளவுக்கு வந்து தலைமைக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து அவர்களை வந்து அந்த பதவியிலிருந்து தூக்குனாங்க. ஆனா இந்த பாகுபாடு தான் நாம் தமிழர் கட்சியில இல்லை. என்ன ஜாதியா வேணாலும் இருக்கலாம், என்ன மதமா வேணாலும் இருக்கலாம், ஆனா அனைவரும் தமிழர்கள் என்ற ஒற்றை உணர்வோடு வந்து ஒன்றிச்சு நிற்கக்கூடிய இடம் தான் வந்து நாம் தமிழர் கட்சி. இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லணும்னா, இப்போ வந்து நடந்து முடிஞ்ச சட்டமன்ற இடைத்தேர்தலே அக்காளுக்கு தெரிஞ்சிருக்கும். அக்காளை வந்து வேட்பாளர் அறிவிச்ச உடனே சொந்த கட்சிக்கு உள்ளாடியே வந்து பிளவு.
எத்தனை பேர் அக்காலின் வெற்றிக்காக சொந்த கட்சியிலிருந்து நிர்வாகிகள் எத்தனை பேர் விளவங்கோடு தொகுதி விளையாடி எத்தனை நிர்வாகிகள் உழைச்சாங்க, எத்தனை பேர் உழைக்காம இருந்தாங்கிற அனைத்து தகவலும் அக்காலுக்கு தெரியும். அவன் சமூகத்தை குறிப்பிட்டு இந்த விளவங்கோடு தொகுதியில வந்து நாடார்களுக்கு வந்து காங்கிரஸ் கட்சி இடம் கொடுக்கல, நாடார்களின் வாக்கு வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு நாடார் சங்கமே வந்து அறிவிப்பு கொடுத்த செய்தியை கூட அக்கா பார்த்திருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நாம் தமிழர் கட்சியின் கொள்கை என்ன அப்படின்னு கேட்கறது வந்து, அரசியல் என்றாலே அக்காலின் புரிதல் சாதிய பாகுபாடு, மத பாகுபாடு, பாலின பாகுபாடு, இந்த மூன்று இருந்தாதான் அது ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லி அக்கா எண்ணிட்டு இருக்காங்க. இது அனைத்தை கடந்ததுதான் நாம் தமிழர் அரசியல் என்பதை அக்கா உணர வேண்டும். அது மட்டும் இல்ல, அடுத்து இன்னொரு கேள்வியும் வந்து அக்கா கேட்டிருக்காங்க. திடீர்னு ஒருத்தர் வர்றாரு, கட்சி ஆரம்பிக்கிறாரு, இவருக்கு எங்க இருந்துங்க இந்த காசு வருது? சீமானுடைய வீட்டு செலவுகள் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இவரும் வந்து ஈழத்தமிழர்கள் இருந்து வெளிநாட்டு ஃபண்டை வாங்கி இங்க வந்து கட்சி நடத்திட்டு இருக்காங்க, சீமான் வந்து குடும்பத்தை நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து அக்கா வச்சிட்டு இருக்காரு. இது வந்து ஒரு புதிய குற்றச்சாட்டு கிடையாது, அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான். இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி அக்கா வந்து நாம் தமிழர் கட்சியை பத்தி இதுக்கு முன்னாடி பல தலைவர்கள், திராவிட தலைவர்கள் பேசின வீடியோக்களை பார்த்துட்டு வந்திருப்பாங்க போல, அதனால வந்து எழுதி வச்சு பேசுற மாதிரி இது காமனா எல்லாரும் சொல்ற ஒரு குற்றச்சாட்டை தான் அக்கான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான பதிலும் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அண்ணன் சீமான் வந்து ஒரு திரைப்பட இயக்குனராக இருந்தவர், இப்போ வந்து பல திரைப்படங்களில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ வந்து எங்களுக்கு நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் கட்சி நடத்துவதற்கான பணமாக இருந்தாலும் எங்களுடைய கட்சி தலைவர்களின் குடும்பத்தை நடத்துவதற்காக செலவாக இருந்தாலும் அது அனைத்தும் எங்களின் சொந்த உழைப்பிலேயே தான் நடந்துட்டு இருக்குங்கிறத வந்து அக்கா புரிஞ்சுக்கணும். அக்காளுக்கு ஒருவேளை வந்து ஒரு சந்தேகம் வந்திருக்கிறான், இவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் இவங்க இல்லை, ஆனால் வந்து ஒரு பொதுக்கூட்டம் வந்து பிரமாண்ட பொதுக்கூட்டம் நடத்துறாங்க, அடிக்கடி வந்து போராட்டம் நடத்துறாங்க, திடீர்னு அனைத்து தேர்தல்களையும் வந்து இவங்க வந்து போட்டி போடுறாங்க, அது வந்து 234 தொகுதியிலும் போட்டி போடுறாங்க, 40 தொகுதியிலும் போட்டி போடுறாங்க. இத்தனை ஆண்டுகள் இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சியால கூட தமிழ்நாட்டில் வந்து இவ்வளவு தொகுதியில வந்து போட்டி போட முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களுக்குள்ளாடி வந்திருக்கிறாங்க. அது தப்பு இல்லை, இருந்தாலும் அக்கா வந்து புரிஞ்சுக்க வேண்டும். இது ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சியினுடைய செலவாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களும் சொந்த உழைப்புல தான் நடந்துட்டு இருக்கு. நாங்க வந்து கமிஷன் வாங்கி ஒரு வேலையை செய்யறதுக்காக நாங்க இங்க வந்து எந்த ஒரு அதிகாரத்திலையும் நாங்க இல்லை, நாங்க வந்து கட்ட பஞ்சாயத்து நடத்தி பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் எங்கள்கிட்ட வந்து அதிகாரம் எங்கள்கிட்ட இல்லை. இந்த அதிகாரங்கள் எல்லாம் எங்களை கையில வந்ததுன்னா அது வந்து கண்டிப்பா வந்து மக்களுக்காக பயன்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்குமே தவிர இது போன்ற ஒரு கீழ்த்தரமான அரசியலை செய்வதற்காக இருக்காது அப்படிங்கிறதை வந்து அக்காளுக்கு நான் தெரியப்படுத்துறேன். படித்த இளைஞர்களை திசை திருப்புவதுதான் நாம் தமிழர்களுடைய அடிப்படை கொள்கைன்னு நான் அடிச்சு சொல்றேங்க. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். படித்த இளைஞர்களை திசை திருப்புகிறார். படித்த இளைஞர்களை வந்து அவர்களுடைய குடும்பங்களை பார்க்க விடாமல், அவருடைய வேலைகளை பார்க்க விடாமல் அவர்களின் மீது வழக்குகளை சுமத்துகிறார் சீமான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கார். படித்த இளைஞர்களை சீமான் திசை திருப்புகிறாரான்னு கேட்டார், 100% படித்த இளைஞர்களை சீமான் திசை திருப்பி கொண்டு தான் இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து என்னுடைய பதில். திராவிடத்தால் தான் இந்த தமிழ் மண்ணை பாதுகாக்க முடியும், இந்த காங்கிரஸ் கட்சியால் தான் இந்தியாவை வந்து பாதுகாக்க முடியும், இந்த காங்கிரஸ் கட்சி தான் வந்து இந்தியாவை வந்து உருவாக்கியது, காங்கிரஸ் இல்லைன்னா இன்னைக்கு இந்தியாவை இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி தெரிந்த இளைஞர்களை சீமான் திசை திருப்புகிறார். இந்த தேசிய கட்சிகளும் திராவிட கட்சிகளும் இங்கு இருக்கக்கூடிய மக்களை அழிப்பதற்காகவே தவிர இந்த நாட்டை வளர்த்துவதற்காக இல்லை. அவர்கள் கொண்டு வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்கள் விரோத திட்டங்களாகவும் மக்களை அழிப்பதற்கான திட்டங்களாகவும் இங்கே இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டுவதற்கான திட்டங்களாகவும் தான் இருக்கிறது. எனவே மக்கள் இந்த தேசிய திராவிட கட்சிகளை புறக்கணிக்க வேண்டும், நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு படித்த இளைஞர்களை சீமான் திசை திருப்புகிறார். படித்த பண்பட்ட இளைஞர்கள் பல சீமான் பின்னாடி இன்று சென்று கொண்டிருக்கிறார்கள். அனைத்துக்கும் காரணம் தேசிய திராவிட கட்சிகள் இங்கு மக்களுக்கு செய்த துரோகம். அந்த துரோகம் செய்யாமல் இருந்ததால் சீமான் எதையோ பேசிக் கொண்டிருக்கிறார், சீமான் இளைஞர்களை திசை திருப்புவதற்காக பேசுகிறார். அப்படி என்றால் இன்றைக்கு தமிழ்நாடு 8% அதிகமான வாக்குகளை பெற்று நாம் தமிழர் கட்சி இன்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக இந்த மண்ணில் மாறி இருக்க முடியாது. குறிப்பா சொல்லணும்னா நம்ம திருமாவளவன் ஐயா அவர்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சார், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அவரால் ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் ஓட முடியல, கடைசியில் வந்து அவரே போய் திமுக வந்து கூட்டணி தான் வச்சாரு. இப்போ அடுத்தது அந்த ஐயா வைகோ மிகப்பெரிய அரசியல் ஆளுமையா வந்து நம்ம தமிழ் மண்ணில் இருந்தவர். அவர் கொஞ்ச நாள் வந்து அதிமுகவோட கூட்டணியில போயிட்டாரு, அதுக்கப்புறம் வந்து திமுகவோட கூட்டணியில போயிட்டாரு. அதை தாண்டி வந்து இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி எடுத்தாலும் சரி, அவர்களாலேயே கூட இங்க வந்து தனியா அரசியல் பண்ண முடியல. அவர்களுக்கு வந்து ஒரு பக்கபலமாக வந்து திமுக தேவைப்படுகிறது. அப்போ இந்த திராவிட கட்சிகள் தவிர்த்து
ஒருத்தர் இந்த மண்ணில் வந்து ஆட்சி செய்ய முடியும், இந்த திராவிட கட்சிகள் மாற்று நாம் தமிழர் கட்சி தான் என்று படித்த பண்பட்ட இளைஞர்களை திசை திருப்பியது சீமான். அந்த சீமானுக்கு பின்னாடி படித்த பண்பட்ட இளைஞர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் வருவார்கள். காலம் மாறும்போது அக்கா தாரை கற்பட்ட அவர்களும் வந்து எங்களுடைய இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. நாம் தமிழர்ல போனோம் யாராவது வாழ்க்கையில முன்னேறினதாட்ட 2 பேரை நீங்க சொல்லுங்க. எல்லாருமே வந்துட்டு நாசமாகி ஜெயில போடுறதான் நாம் தமிழர்களுடைய எல்லா பிள்ளைகளையும் வந்துட்டு பேச வைக்கிறாங்க. சீமான் வந்து இளைஞர்களுக்கு வழக்குகளை வாங்கி கொண்டிருக்கிறார், அவருடைய வாழ்வாதாரத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார், அவருடைய வாழ்க்கையை வந்து அழித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆதங்கத்தை வந்து கொட்டியிருக்காங்க. வழக்குகளை பார்த்து அஞ்சு இருந்தால் இன்றைக்கு வந்து இந்தியா வந்து ஒரு சுதந்திர நாடா இருந்திருக்காரு. காந்தியும் நேருவும் வந்து இந்த வழக்கை பார்த்து அஞ்சு இருந்தால் இன்றைக்கு வந்து ஒரு சுதந்திர போராட்டம் இங்க நடந்திருக்காது. காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியே இல்லாமல் போயிருக்கு. இந்த மண்ணில் எப்போ எல்லாம் அநீதி தலை தூக்குதோ அப்போ எல்லாம் அந்த அநீதிக்கு எதிராக ஒரு சக்தி உருவாகும். அந்த சக்தி அந்த அநீதியை உடைத்து தரைமட்டமாக்கும். அதே மாதிரிதான் இன்றைக்கு இந்த மண்ணில் வந்து தேசிய கட்சிகளும் திராவிட கட்சிகளும் ஒரு மிகப்பெரிய அநீதியாக தலை தூக்கி நிற்கிறது. அந்த அநீதியை உடைத்தெறியதற்கு நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவாகி நிற்கிறது. அந்த சக்தி பல வழக்குகளை சந்திப்பதற்கும் தயாராகத்தான் இருக்கிறது. அந்த வழக்குகளை சந்தித்தேனும் இந்த மண்ணிலிருந்து இந்த மண்ணின் வளங்களையும் மக்களையும் பாதுகாக்கக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கும். இதற்காக எத்தனை வழக்குகள் வந்தாலும் சரி அதை சந்திப்பதற்கு ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சி உறவுகளும் தயாராக தான் இருக்காங்க. இதுல வந்து அக்காளுக்கு வந்து எந்த ஒரு வருத்தமும் வேண்டாம். நாங்க வந்து கொலை பண்ணியோ கொள்ளை அடிச்சிட்டோ ஊழல் பண்ணிட்டோ நாங்க வந்து சிறைக்கு போகல. எனவே நாம் தமிழர் கட்சியுடைய பிள்ளைகள் வாங்கக்கூடிய வழக்குகள் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்குமான வழக்குகளை பார்த்து அஞ்சினால் கண்டிப்பாக ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இங்கு உருவாகாது. அந்த ஒரு அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக இந்திய தலைமுறையாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எந்த வழக்கையும் சந்தித்து இந்த மண்ணையும் மக்களையும் காப்பதற்கான முயற்சிகளையும் தொடர் போராட்டங்களையும் எடுத்துக்கொண்டுதான் இருப்பார்கள். அந்த போராட்டங்களும் அந்த எழுச்சியும் காங்கிரஸ் கட்சிக்கு பிரச்சனையாக இருக்குது என்றால் அந்த பிரச்சனையை அக்கா தாரை கற்பட்டவர்கள் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். நாம் தமிழர்ல போனோம் யாராவது வாழ்க்கையில முன்னேறினதாட்ட 2 பேரை நீங்க சொல்லுங்க. இன்னொரு கேள்வியை வந்து அக்கா வந்து கேட்டிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியில சேர்ந்தனால பல இளைஞர்களுடைய வாழ்க்கை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு 2 இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்தனால என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் 2 பேரை காட்டுங்க அப்படின்னு சொல்லி அக்கா ஆவேசமாக இளைஞர் நலனில் அக்கறை கொண்டு அக்கா கேட்டிருக்காங்க. அக்காளுக்கு அதே கேள்வியை நான் திரும்ப கேட்கிறேன். நாம் தமிழர் கட்சியில் இணைந்ததனால் தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து விட்டேன், தன்னுடைய வாழ்க்கையை இழந்து விட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 இளைஞர்கள் அல்ல, ஒரே ஒரு இளைஞர்களை அக்காளால் காட்ட முடியுமா? அக்கா வந்து கண்டிப்பா காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இவர் என்னைக்கு ஆட்சிக்கு வர போறாரு? அண்ணன் சீமான் என்றைக்கு ஆட்சிக்கு வர போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அக்கா கேட்டிருக்காங்க. அக்காளுக்கு வந்து ஒரு துயரமான ஒரு பதிலை நாங்கள் சொல்லணும்னா, இந்த மண்ணிலிருந்து திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் ஒரு நாள் அப்புறப்படுத்தப்படும். அப்போது எங்களுடைய புலிக்கொடி இந்த மண்ணில் பறக்கும். அப்போது அக்கா காங்கிரஸ் கட்சியில் இருப்பீங்களா இல்ல நாம் தமிழர் கட்சியில இருப்பீங்களாங்கிறத வந்து கால முடிவு செய்யும். அனைத்து உயிருக்குமான கட்சி நாம் தமிழர் கட்சி. ஆனா நீங்க ஆட்சிக்கு வந்தாதானே அத்தனையும் சாத்தியப்படுத்த முடியும். நீங்க எப்போ அதை வந்து சாத்தியப்படுத்த போறீங்க, எப்போ நீங்க ஆட்சிக்கு வர போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, நாங்க ஆட்சிக்கே வரல, எங்களுடைய ஆட்சி வரி திட்டம் என்று ஒரு திட்டத்தை வந்து நாங்கள் வந்து பொதுப்படையாவை வந்து இணையதளத்தில் தான் வச்சிருக்கோம். அதை எடுங்க, படிங்க. ஆட்சியில் இருக்கீங்க, அதிகாரத்தில் இருக்கீங்க, உங்களால் முடிஞ்சதை மக்களுக்காக பண்ணுங்க. அதை மக்களுக்காக செய்து முடித்து மக்களுடைய வாழ்வாதாரம் பெறுவதற்கான வழியை நீங்க செய்யுங்க. அப்படி நீங்க பண்ணியாச்சுன்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சி வர வேண்டிய அவசியமே இங்க இல்லையே. இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில நீங்க இருந்து எதை பண்ண மறந்தீங்களோ அதை தான் நாம் தமிழர் கட்சி ஆட்சி வந்தா செய்யும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் நாம் தமிழர் கட்சி வரையறுத்து வச்சிருக்காங்க. ஆட்சி வரைவு திட்டமா வரையறுத்து வச்சிருக்காங்க. நாங்க ஆட்சிக்கே வர வேண்டாம், அதை நீங்க எடுத்து உங்களால முடிஞ்சா மக்களுக்கு பண்ணுங்க. அக்கா இன்னொரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி பத்தி பேசும்போது பாஜக பத்தி அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அவங்க இந்துத்துவா அந்த அடிப்படையில் தான் வந்து பாஜக ஆட்சி அமைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து இந்து வேற இந்துத்துவா வேற அப்படின்னு சொல்லி மக்கள் உணர்ந்தாங்க. அதனால வந்து 40 தொகுதிகளும் எங்களால் வெல்ல முடிஞ்சுது. கேரளாவில் அதே மாதிரி வந்து சுரேஷ் கோபி அவர் ஒரு ஃபிலிம் ஆக்டராக இருக்கிறதுனால அந்த பகுதியில் வந்து அவர் வெற்றி பெற்றார். இல்லைன்னா வந்து கேரளாவில் வந்து அவங்களுக்கு வந்து அவர் ஒரு வாக்கும் கிடச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, விளவங்கோடு தொகுதியில் உங்களுடைய வெற்றி எதை பொறுத்து தீர்மானிக்கப்பட்டது? காங்கிரஸ் கட்சி இதற்கு முன்னாடி இங்கு மக்களுக்கு செய்த நல்ல திட்டங்களின் அடிப்படையில் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு இந்த வெற்றி கிடைத்தது அப்படின்னு சொல்லி அக்கா நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு முன்னாடி இருந்த அக்கா விஜயதரணி வந்து தொடர்ச்சியாக 3 முறை வந்து எம்எல்ஏவாக இதே தொகுதியில் இருந்தாங்க. 3 முறையும் வந்து அவங்க சொந்த தொகுதிக்குள்ளாடி இருந்ததை விட சென்னையில் இருந்ததுதான் வந்து அதிகம். அவர்கள் மீது நீங்களே வந்து இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அப்போ வந்து அந்த 13 ஆண்டுகள் அந்த தொகுதி காங்கிரஸ் கட்சியுடைய கையில் இருந்தும் எந்த ஒரு பலனும் இல்லாம தான் இருந்திருக்கு அப்படிங்கிற வந்து நீங்களே வந்து சொல்றீங்க.
அந்த நேர்காணல் முழுசா எடுத்து பார்த்தாலே வந்து விஜயதரணியை வந்து குற்றம் சொல்வதற்காகவே ஒரு நேர்காணல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இத்தனை குறைகள் நீங்கள் விஜயதரணி மீது வைக்கும் போது அந்த 13 ஆண்டுகள் விஜயதரணி விளவங்கோடு தொகுதியில் செய்தது என்ன? எதுவுமே செய்யல. அது நீங்களே தான் பேசுறீங்க, இவ்வளவு அதை பண்ணாங்க இதை பண்ணாங்கன்னு சொல்லி நிறைய பேசுறீங்க. நீங்களே வந்து அப்ரூவரா வந்து காங்கிரஸ் கட்சி விஜயதரணி அக்கா விளவங்கோடு தொகுதியில ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து திரும்ப அவங்க வந்து இந்துத்துவா கொள்கையில வந்து பாஸ் ஆகிட்டு இருக்காங்க. நான் இங்க இருக்கிறதுல இருந்து காங்கிரஸ் கட்சி தான் வந்து மக்களுக்காக இருக்குது, காங்கிரஸ் கட்சிக்கு தான் கொள்கை இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுறது வந்து காங்கிரஸ் கட்சி கொள்கை தான் என்ன? ஆட்சி அதிகாரத்தில் வந்தாச்சு. இந்த வெற்றி விளவங்கோடு தொகுதியில் உங்களுடைய வெற்றி எதை பொறுத்து தீர்மானிக்கப்பட்டது? இந்த ஒரு கேள்விக்கு அக்களால் பதில் சொல்ல முடியுமா? இந்த இந்துத்துவா என்று பிஜேபியை பேசுறீங்கல்ல, விளவங்கோடு தொகுதியில் உங்களுடைய வெற்றி மதத்தை பொறுத்து தீர்மானிக்கப்பட்டதா இல்லையா? இந்த ஒரு கேள்விக்கு தாரை கத்பட்டவர்கள் பதில் கண்டிப்பாக கூற வேண்டும். எப்படி வந்து வட மாநிலங்களில் வந்து இந்துத்துவா என்று பாஜக பேசுதோ அதே மாதிரிதான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு பலமாக இருக்கக்கூடிய ஒரே பகுதி விளவங்கோடு தொகுதி. அந்த விளவங்கோடு தொகுதியில் கிறிஸ்தவ மக்களை வந்து இந்துத்துவா பிஜேபி புகுந்துரும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை வாங்கி இந்த மண்ணில் நீங்க அந்த மக்களுக்காக செய்தது என்ன? நீங்க இனி அந்த மக்களுக்காக செய்ய போறது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உங்களுக்காக வைக்கிறேன். இதுக்கு கண்டிப்பா வந்து பதில் சொல்லி தான் ஆகணும். பாஜகவை வந்து இந்துத்துவான்னு பேசணும்னு சொல்றாங்க. அதே காங்கிரஸ் தான் தமிழ்நாட்டை விட்டு வட மாநிலங்களில் பேசுனா அங்க வந்து காங்கிரஸ் கட்சி எந்த கொள்கையின் அடிப்படையில் வந்து இயங்கிட்டு இருக்கு? அங்கே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளாடி வந்தாச்சுன்னா மட்டும்தான் காங்கிரசின் கைக்கூலி கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம், இல்லை கிறிஸ்தவர்கள் கைக்கூலி காங்கிரஸ் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டுக்குள்ளாடி. அதே இது வந்து வட மாநிலங்கள் போயாச்சுன்னா அங்க வந்து பாஜக என்ன அரசியலை முன்வைக்குதோ அதே அரசியலை தான் காங்கிரஸ் அங்க வந்து முன் வச்சுட்டு இருக்கு. அப்போ அது காங்கிரஸ் கட்சியின் கொள்கை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஏற்றபடி வந்து மாறிட்டு இருக்கு. இதுவே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளாடி வந்தாச்சுன்னா வந்து விளவங்கோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு வந்து மத அரசியல். அதுவே வந்து குமரி மாவட்டத்தை விட்டு வெளியே போயாச்சுன்னா ஜாதி அரசியல். அப்போ தொகுதிக்கு பொறுத்து இடத்துக்கு பொறுத்து மாநிலங்களை பொறுத்து மாறக்கூடியதுதான் காங்கிரஸ் உடைய கொள்கை. எந்த இடத்திலும் சமரசம் இல்லாமல் நிற்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை. கண்டிப்பா சவுத் இந்தியால ஜென்மத்துக்கு பிஜேபியால கால் ஊன்ற முடியாது. அது வந்துட்டு நாங்க எழுதி தர என்னோட ஜென்மத்துக்கும் சவுத் இந்தியால பாஜகவில் கால் ஊன்ற முடியாது, நான் அதை எழுதி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எழுதி தர வேண்டிய தேவையில்லை, அது மக்களுக்கே தெரியும். இந்த ஜென்மத்துக்கு சவுத் இந்தியாவில் பிஜேபியால் கால் ஊன்ற முடியாது அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலே வந்து திமுக இல்லைன்னா குமரி மாவட்டத்தை தவிர வேறு எங்கேயும் வந்து காங்கிரஸ் ஆலயம் வந்து கால் ஊன்ற முடியாது. காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய வாக்கே குமரி மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்கு. அதுவும் விளவங்கோடு தொகுதி, கிள்ளியூர் தொகுதி, இந்த 2 பகுதியில இருந்தா வந்து அதிகப்படியான வாக்குகள். இந்த 2 தொகுதி விட்டாச்சுன்னா காங்கிரஸ் கட்சி ஒரு அரசியல் அனாதை. அது மட்டும் இல்ல, இப்போ வந்து தொடர்ச்சியாக 3 முறையாக தேசிய அளவில் வந்து பிஜேபிட்ட வந்து தோத்துட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சி. இந்த காங்கிரஸ் கட்சி மீண்டு எழுந்து திரும்பவும் வந்து இந்தியாவில் ஆட்சியை பிடிக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. எப்படி வந்து கம்யூனிசம் இந்த மண்ணிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டதோ அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இனி வரும் தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி மீண்டு எழுந்து இங்க இருக்கக்கூடிய பாஜக அரசை வந்து அப்புறப்படுத்தி அந்த நாற்காலியில் அமரும் அப்படிங்கிறது வந்து ஐயா தாரை கத்பட் அவர்களுக்கு ஒரு பகல் கனவாக தான் இருக்கும். தாரை கத்பட் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சிக்கும் அது ஒரு பகல் கனவாக மட்டும்தான் இருக்கும். அதுக்காக பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு இல்லை, பாஜக வலுவடைகிறது என்பதை தாண்டி காங்கிரஸ் வீழ்ச்சி அடைகிறது. அந்த இடத்தில் இன்னொரு கட்சி வந்து தேவைப்படுகிறது. அந்த கட்சி வந்து அண்ணன் சீமான் சொல்ற மாதிரி அனைத்து தேசிய இனங்களின் பிரதிநிதித்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் அமையக்கூடிய ஒரு கூட்டணியாக அமைய வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து நான் சொல்லக்கூடியது. நான் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசல. நான் சொல்லேன், கொள்கை இல்லாத மக்கள் இளைஞர்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற இந்த நாம் தமிழர்களால் ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியும். கொள்கை என்ற பெயரில் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சியினால் ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அக்கா. குமரி மாவட்டத்தில் எத்தனை ஆண்டுகள் இருந்தாங்களா, குமரி மாவட்டத்துக்கு உள்ளதான் இருந்தாங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி வந்து அக்கா விஜயதரணி கூட சென்னையில் தான் இருந்தாங்களான்னு தெரியல. ஏற்கனவே வந்து 3 கவுன்சிலர்கள் இருக்காங்க. முதல்ல ஒரு கவுன்சிலர் இருந்தார், அவர் கட்சியை விட்டு இப்போ வெளியே போயிட்டாரு. இப்போ வந்து கரண்டா வந்து ஒரு 3 கவுன்சிலர்கள் இருக்காங்க. அது அக்காளுக்கு தெரியல, அக்காளுக்கு தெரியப்படுத்துங்க. 3 கவுன்சிலர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து 8% வாக்கை வந்து நாம் தமிழர் கட்சி எட்டி பிடிச்சிருக்கோம். கோட்டையை எட்டி பிடிப்பதற்கான தூரமும் வெகு தொலைவில் இல்லை. காலம் பதில் சொல்லும். அக்கா வந்து நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசுவதை இதோட நிறுத்திக்கணும். பேசக்கூடாதுன்னு சொல்லலை, விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது அப்படிங்கிறதான் வந்து எங்களுடைய தத்துவமே.
பேசுங்க, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு பேசுங்க. நாம் தமிழர் கட்சி கொள்கை இல்லைன்னு சொல்றீங்க, கொள்கை என்ன இருக்குன்னு பேசுங்க. அந்த கொள்கையில் என்ன உங்களுக்கு முரண் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசலாம். ஒரு டாக்டரேட் முடித்த ஒரு கேண்டிடேட் நீங்க, அது மட்டும் இல்ல காங்கிரஸ் கட்சியுடைய மேற்கு மாவட்ட தலைவராக இருந்திருக்கீங்க, இப்போ வந்து மகளிர் அணியில் ஏதோ பொறுப்பில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு பெரிய உயரத்தில் இருக்கும்போது அடுத்த அரசியல் கட்சிகளை பற்றியும் படிக்கிறதுல தப்பு இல்லை. இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி காங்கிரஸ் என்று ஓடாமல் மற்ற கட்சியினுடைய என்ன கொள்கை இருக்கு, அவங்க என்ன பேசுறாங்க, அவருடைய சித்தாந்தம் எப்படி இருக்கு அப்படிங்கறதை வந்து தெரிஞ்சுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அடுத்த நேர்காணலிலாவது இப்படி திராவிட கட்சிகள் வந்து நாம் தமிழர் கட்சியின் மீது பரப்பிய அவதூறுகளை பார்த்து பேசாமல் உண்மையாக நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கைகள் என்ன, அவருடைய ஆட்சி வரைவு திட்டத்தில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து பேசினா இன்னும் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் அக்கா வந்து இந்த விளவங்கோடு தொகுதியில வந்து சொந்த கட்சிக்காரர்களுடைய அத்துறை எதிர்ப்பையும் தாண்டி, இந்த விளவங்கோடு மண்ணில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி சாதியினுடைய எதிர்ப்பையும் தாண்டி, இந்த கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற வந்து ஒற்றை வாக்கு வங்கியின் மூலம் அக்கா வந்து ஒரு 91,000 வாக்குகள் பெற்று இந்த விளவங்கோடு தொகுதியின் எம்எல்ஏவாக 91,000 வாக்குகளை வாங்கி இந்த கிறிஸ்தவர் வாக்கு வங்கியை வைத்து அக்கா வந்து பாஸ் ஆயிருக்காங்க. அதுக்காக வந்து எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய மக்கள் பணி சிறக்கட்டும். கூடவே வந்து பொது அறிவையும் வளர்த்துக்கோங்க. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.